Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களை ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த சீட் அலாட்மெண்ட் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது. சரியா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம என்ன பார்த்து உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கவுன்சிலிங்கை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது டிஎன்ஏ ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பியூர் மெரிட் தான். இங்கே வந்து யாருமே ரோல் ப்ளே பண்ண முடியாது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் தான். நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். இல்லை நாட் அலாட்டட் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் 199 கட் ஆஃப் எடுத்தாலும் உங்களுக்கு நாட் அலாட்டட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக கொடுக்க தெரியாமல் சும்மா வெறும் 4 காலேஜு இல்லை 4 சாய்ஸு இல்லை 10 சாய்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நாட் அலாட்டட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த 10 சாய்ஸுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நாட் அலாட்டட்னு வந்துடும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அதனால் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து நீங்கள் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ், அதாவது பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கோட இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் தான் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலமே பாருங்களேன். இப்போ வந்து சிஇஜி கேம்பஸு, சரியா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வந்து நமக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. எஸ்டிக்கு வந்து சீட் வந்து இல்லை பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்க்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ எஸ்டியில் இருக்கவங்க அந்த சீட்டை வந்து கொடுக்க முடியாதா சார், அந்த சாய்ஸ் வந்து கொடுக்க முடியாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு தான் என்ன பார்த்தா இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது 0 வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் 0ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ அங்கே வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஓசி அப்படின்னு சொல்லி 17 சீட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஓசி அப்படிங்கிறது என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன். ஃபஸ்ட்டு வந்து சீட் வந்து ஒரு காலேஜில் ஃபில் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் காம்படிஷனில் தான் ஃபில் ஆகிருக்கும். சரியா, ஓப்பன் காம்படிஷனில் ஃபில் ஆன பின்னாடி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பிசி அதுக்கப்புறம் தான் போகும். அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் போகும். இப்போ உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், சரியா, நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு கையில் வரும். சரியா, அதாவது கவுன்சிலிங் வந்து நம்மலாம் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து கையில் கொடுப்பாங்க. அந்த ஆர்டரை தயவுசெய்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. நீங்கள் வந்து எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு இதெல்லாம் உதவும். அந்த ஆர்டரில் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பிசி கம்யூனிட்டியில் இருப்பீங்க, ஆனால் அலகேட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும். அந்த அலகேட் கேட்டகரியில் ஓசின்னு வந்திருக்கும் சார். அதில் நிறைய பேர் டவுட் கேட்டு என்னாச்சு பார்த்தா ஃபோன் பண்ணுவாங்க, சார் நான் வந்து பிசி கேட்டகரி ஆனால் எனக்கு சீட்டு அலகேட் ஆகிருக்கிறது ஓசியில் அலகேட் ஆகிருக்கு சார், அதனால் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது ஓப்பன் காம்படிஷனில் எல்லா பேருமே கலந்துக்கலாம், அதுலேயே உங்களுக்கு சீட் கிடச்சிச்சு அப்படின்னா பெஸ்ட்டு. சரியா, அதனால் உங்களுக்கு வந்து அப்படி தான் என்னாச்சு பார்த்தா சீட் அலாட்மெண்ட் வந்து நடக்கும். சரியா, அதனால் எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா சில பேர் உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கலாம். சரியா, அதாவது இப்போ இந்த சீட் மேட்ரிக்ஸை பார்க்கும்போது இந்த எஸ்டி கேட்டகரியில் வரவங்களுக்கெல்லாம் வந்து 0-0ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில எஸ்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோலை பாருங்கள், எஸ்சிஏக்கு என்ன பண்ணியிருக்காங்க 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி என்ன பண்ணிச்சு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஓசியில் 6 சீட் இருக்குது, அதனால் அங்கே சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுக்கலாம். சரியா, அதனால் இந்த மாதிரி தான் நம்ம என்னாச்சு பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுக்கணும். அதனால் நம்பர் ஆஃப் சாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு லிமிட் கிடையாது. இவ்வளோ தான் கொடுக்கணும் அவ்வளோ தான் கொடுக்கணும், சாய்ஸ் ஃபில்லிங் லிமிட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய காத்துட்ருக்கு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.